வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.3 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஏயின் அடுக்கு 3, பியின் அடுக்கு 2, சியின் அடுக்கு 4, டியின் அடுக்கு 2. இதில் பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். என்னும் உறுப்பின் படினா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அடுக்கு. ஒரு மாறியினுடைய அடுக்கில் இருக்கக்கூடியது தான் நம்ம படி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதெல்லாமே பெருக்கல் இருக்கனால அடுக்குகளை என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அதுதான் படி. பாருங்கள், இங்கே 3, இங்கே 2, 3 + 2 5, 5 + 4 9, 9 + 2 11. அப்படின்னா இந்த உறுப்பினுடைய படி நம்மளுக்கு 11. ஓகேங்களா? அடுத்தது மாறிலி உறுப்பின் படி. என்றைக்குமே மாறிக்கு மேலே இருக்கிறது தான், அதாவது A to Z மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு படி இல்லைனா அடுக்குன்னு சொல்லுவோம். மாறிலி அப்படிங்கிறது வெறும் நம்பருக்கு மேலே எதுவுமே இருக்காது. அதனால் அதனுடைய படி நம்மளுக்கு 0. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3z² y + 2x - 3 என்னும் கோவையின் அதிகபட்ச படி உடைய தலையாய உறுப்பின் கெழு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி கூட்டல் கழித்தலில் கோவைகள் சேர்ந்துருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஓகேங்களா? இதில் படி எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிக்கு அடுக்கு 1 எதுவுமே இல்லைன்னா அடுக்கில் 1 இருக்கிறதா, அப்படின்னா இதுக்கு 3, இதுக்கு இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா இது 3, இது 1. அதிகபட்ச படி உடைய தலையாய உறுப்பின் கெழு கேட்குறாங்க. கெழு அப்படிங்கிறது மாறி உறுப்புக்கு முன்னாடி இருக்கிறது. இதில் அதிகபட்ச படி இது 1, இங்கே 3. அப்படின்னா இதுதான் அதிகபட்ச படி. அதனுடைய கெழு கேட்குறாங்க. அப்படின்னா கெழு நம்மளுக்கு என்னது, 3. ஓகேங்களா? கெழுங்கிறது மாறி உறுப்புக்கு முன்னாடி இருக்கிறதா நம்ம கெழு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், m² n மற்றும் mn² படிகள் சமமானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதனுடைய அடுக்கு 2, இதனுடைய அடுக்கு 1. இதை கூட்டினா 2 + 1 3. இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 2 3. அப்படின்னா இது சரி. இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் இது சரின்னு சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், 7 a² மற்றும் -7 ab² ஆகியன ஒத்த உறுப்புகள் ஆகும். ஒத்த உறுப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய மாறி உறுப்பு ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே a 2 தடவை இருக்குது, இங்கே a 1 தடவை தான் இருக்குது. ஸோ இங்கே a²bனா இங்கேயும் a²b இருந்தால் தான் அது ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வேறு மாதிரி இருக்கிறதுனால இது தவறு. அதுக்கு அடுத்தது -4x² yz என்னும் கோவையின் படி -4 ஆகும். என்றைக்குமே படி மைனஸில் இருக்காது. இப்போ பாருங்கள், இதனுடைய படி அப்படின்னா இதனுடைய அடுக்கு 2, இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1, 2 2 3 4 +4 தான் வரும். என்றைக்குமே படி மைனஸில் வராது. அப்படின்னா இது தவறு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, ஒரு கோவையின் படி என்பது ஏதேனும் ஒரு முழுக்களாக இருக்கக்கூடும். முழுக்கள் தானே வரும், நம்மளுக்கு அடுக்கில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே முழுக்களாக தான் இருக்கும். அப்படின்னா இது நம்மளுக்கு சரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3வது பாருங்கள், பின்வரும் உறுப்புகளின் படியை காண்க. ஒவ்வொரு கணக்குக்கும் படி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் கணக்கு 5x². இதனுடைய படி நம்மளுக்கு என்னது, மாறி உறுப்புக்கு மேலே இருக்கிறது தான் படி. அப்படின்னா இந்த கணக்குக்கு படி 2. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதனுடைய மாறியினோட அடுக்கு 1, இது 1. அடுக்குகளை கூட்டிக்கணும். 1 + 1 2. இதுக்கு மேலே 1 இருக்குது, 12 pq² r² இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 + 2 + 2 அப்படின்னா 2 4 5. இப்போ முன்னாடி தானே பார்த்தோம், என்றைக்குமே மாறிலி உறுப்புக்கு படி கிடையாது. அப்படின்னா -125 படி நம்மளுக்கு 0. அதுக்கு அடுத்தது 3z, இதனுடைய மாறி z அடுக்கு 1. அப்படின்னா படி நம்மளுக்கு 1. இப்போ அடுத்த பார்க்கலாம். பின்வரும் கோவைகளின் படியை காண்க. இதுவுமே படி தான் கேட்குறாங்க. பாருங்கள், x³ - 1. இப்போ இதில் x-இன் அடுக்கு 3 - 1. என்றைக்குமே மாறிலி உறுப்புக்கு நம்மளுக்கு படி இருக்காது. அப்படின்னா இதனுடைய படி நம்மளுக்கு 3. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், 3x² + 2x + 1. இப்போ 3x², இதனுடைய படி நம்மளுக்கு 2, இதனுடைய படி 1. இதில் எது அதிகபட்ச இதில் அதிகபட்ச அடுக்கை உடைய உறுப்பு, அடுக்கை உடைய உறுப்பு எது நம்மளுக்கு 3
எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா இதனுடைய படி நம்மளுக்கு வந்து என்னது 2. ஓகேங்களா? இருக்கிறத நம்ம கூட்டி போட்டுக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து 3வது கணக்கு பாருங்கள். 3t⁴ மைனஸ் 5s டி ஸ்கொயர் ப்ளஸ் 7s³ டி ஸ்கொயர். இப்போ படியை நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு வந்து படி 4, இதுக்கு மேலே 1 இருக்கிறது அர்த்தமாக 1 + 2 3, இங்கே வந்து 3 + 2 5. இதில் எது பெருசோ அதுதான் நம்மளுக்கு படி. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுனது. இது வந்து படி 5. நான் அதிகபட்ச அடுக்கை உடைய உறுப்பு எது நம்மளுக்கு? இது தானே 7s⁻3 டி ஸ்கொயர். அதனுடைய படி நம்மளுக்கு 5. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த சம் 4வது சம்மு. 5 - 9y + 15y² -6 9³ இப்போ இது மாறிலி உறுப்பு, நம்மளுக்கு படி இல்லை. இதில் படி வந்து நம்மளுக்கு 1, இதில் படி நம்மளுக்கு 2, இதில் படி நம்மளுக்கு 3. இதில் எது பெருசு? 3 தானே. அப்படின்னா இந்த கணக்கினுடைய படி நம்மளுக்கு 3. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். u⁻5 + u⁻4 × v + u⁻3 v⁻2 + u⁻2 v⁻3 + u⁻, எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறத அர்த்தம், v⁻4. இப்போ இதில் வந்து 5, இதில் 4 + 1 5, இதில் 3 + 2 5, 2 + 3 5, 1 + 4 5. எல்லாமே நம்மளுக்கு 5 தான் இருக்குது. அதனால் இந்த கணக்கினுடைய படி நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். 5வது கணக்கு பாருங்கள். ஒத்த உறுப்புகளை கண்டறிக. ஒத்த உறுப்புகள்னால் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? மாறி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒத்த உறுப்புகள். இப்போ பாருங்கள், கொஷின் படிச்சிட்றேன். 12x⁻3 y⁻2 × z -y⁻3 x⁻2 z 4z⁻3 y⁻2 x 6x⁻3 z⁻2 y -5y⁻3 x² × z. ஓகேங்களா? இப்போ இதில் பார்க்குறோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கேளு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அதை நம்ம இது பார்க்கவே வேண்டாம். பின்னாடி இருக்கக்கூடிய மாறி உறுப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே x³ இருக்குது. வேறு எங்கேயாச்சும் x³ இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே y² இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? y இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து எதனோடையும் சேராது. அப்படின்னா இதை விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள். இங்கே y³ இருக்குது. வேறு எங்கேயாச்சும் y³ இருக்கான்னு பாருங்கள். இங்கே y³ இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது x², இங்கேயும் x², அடுத்து இங்கேயும் z, இங்கேயும் z. அப்போனா இது ரெண்டும் நம்மளுக்கு ஒத்த உறுப்புகள். அதுக்கு அடுத்து இது ரெண்டையும் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே z⁻3 z⁻3 எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே z⁻2, இங்கே z தான் இருக்குது. அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒத்த உறுப்புகள்னால் 2 உறுப்புகளை பார்க்கணும். 2 உறுப்புகளில் மாறி உறுப்பு எது ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒத்த உறுப்புகள். அப்படின்னா -y⁻3 x² z -5y³ x² z. இது 2 தான் நம்மளுக்கு ஒத்த உறுப்புகள். ஓகேங்களா? அப்படின்னா ஒத்த உறுப்புகள்னு எடுத்து நீங்கள் இது ரெண்டையும் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு 6ல் ஃபஸ்ட் கணக்கு. பின்வரும் கோவைகளை கூட்டி அதன் படியை கண்டுபிடிக்கணும். 9x + 3y மற்றும் 10x - 9y நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்படின்னா 9x + 3y + 10x - 9y. என்றைக்குமே வந்து ஒத்த உறுப்புகளை தான் கூட்ட முடியும், கழிக்க முடியும். முதல்ல ஒத்த உறுப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மாறி வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? மாறிங்க பாருங்கள், இங்கே எக்ஸு, இங்கேயும் எக்ஸு. இப்போ 9க்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லைனா ப்ளஸ்ஸு, இங்கே 10க்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? ப்ளஸ்ஸு. அப்படின்னா 9xையும் 10xையும் இதில் 9x இருக்குது, இதில் 10x இருக்குது. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது? 19x. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய் பார்க்குறோம். இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். ஆனால் இங்கே +3, இங்கே -9. வேறு வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறியை போடணும். இப்போ 3 9 கழிக்கிறோம். என்றைக்குமே பெரிய நம்பர்லேருந்து தானே கழிப்போம். 9ல் 3 பொசிஷன் நம்மளுக்கு 6. பெரிய நம்பர்லேருந்து தான் கழிச்சிருக்கோம். அதாவது 9லேருந்து கழிக்கும் போது என்ன குறி? -6y. ஓகேங்களா? இப்போ இதனுடைய படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் 1, இதுலேயும் 1. அப்படின்னா இந்த கணக்குக்கான படி நம்மளுக்கு 1. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். k² - 25k + 46 மற்றும் 23 - 2k² + 21k. இதை கூட்டணும். இப்போ k² - 25k + 46 + 23 - 2k² + 21k.
இப்போ ஒரே மாதிரி மாறி இருக்கிறத நம்ம கூட்ட முடியும், கழிக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள் கே ஸ்கொயர், இங்கே எத்தனை கே ஸ்கொயர்? ஒரு கே ஸ்கொயர். இங்கே -2 கே ஸ்கொயர். அப்படின்னா இந்த இடத்துல 1, இங்கே -2 அப்படின்னா 2 வேறு வேறு குறியாக என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. அப்படின்னா 2ல் 1 கழிச்சா 1 என்ன குறி போட்டுக்கணும்? -கே ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கே இருக்குது. அப்படின்னா -25, இந்த இடத்துல +21. குறி 2 எப்படி இருக்குது? வேறு வேறையாக இருந்தால் கழிக்கணும். கழித்து பெரிய நம்பர் குறி. அப்படின்னா 25ல் 21 போயிடுச்சுன்னா 4. என்ன குறி? -4 கே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மாறிலி உறுப்பை கூட்டுறோம். இப்போ இங்கே 46, இங்கேயும் ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறதுனால கூட்டிக்கலாம். 6 3 9, 4 2 6. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து படி வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து 0, இதுக்கு படி 1, இதுக்கு படி 2. அப்புறம் இந்த கணக்குக்கான படி நம்மளுக்கு 2. அடுத்த சம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3m² + 4p q² மற்றும் 5nm² - 2q²p. இப்போ 3m² + 4p² + 5nm² - 2q²p. இப்போ இதை கூட்டணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒத்த உறுப்புகள் பார்க்கணும் இல்லையா? இங்கே m²n வேறு எங்கே இருக்குது? ஆனால் இங்கே m². இது வந்து மாறி இருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே m², இங்கேயும் m², இங்கே n, இங்கேயும் n. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டிக்கலாமா? அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்படின்னா 3யும் 5யும் கூட்டினா 8m²n. இதை மாற்றி எழுதினாலும் கரெக்டு தான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், pq². இதுவும் pq². இப்போ 2 × 3 நாளும் 3 × 2 நாளும் நம்மளுக்கு 6 தான். இப்போ pq முன்னாடி பின்னாடி இருந்தாலும் கரெக்டு தான். இப்போ இங்கே +4, இங்கே -2. இப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2. பெரிய நம்பர் குறி தானே போடணும். அதனால் 2pq². இப்போ படியை பார்க்குறோம். இங்கே எம்முக்கு மேலே 2, இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 1, இங்கே 2. அப்புறம் 2யும் 1யும் கூட்டினா நம்மளுக்கு படி 3. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 7வது சம்மு. இதை நம்ம வந்து இந்த கோவைகளை சுருக்கி அதனுடைய படியை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். 10x² - 3xy + 9y². போன கணக்கில் கூட்டணும். இப்போ இந்த இடத்துல கழித்தல் இருக்கிறனால கழித்தலை உள்ளார கொண்டு போகணும். அப்படின்னா பெருக்கணும், அதாவது எதிர்குறியாக மாற்றிக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மாறிடும்? மைனஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அதனால் உள்ளார இருக்கிறது வந்து எதிர்குறியாக மாறிடும். அப்படின்னா 3x². இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவோ மாறிடும்? ப்ளஸ். மைனஸினுடைய எதிர்குறி 6xy. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3y². ஓகேங்களா? ப்ளஸ் இருந்தால் அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் இருந்தது அப்படின்னா அதனுடைய எதிர்குறியாக மாறிடும். இப்போ மாறி உறுப்பு பாருங்கள். இப்போ ஒத்த உறுப்புகள் இருக்கா? அப்படின்னா இங்கே x², வேறு எங்கே x² இருக்குது? இந்த இடத்துல x² இருக்குது. அப்படின்னா இங்கே +10, இங்கே -3. 10ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 7x². ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே xy இருக்குது. வேறு எங்கே xy இருக்குது? இந்த இடத்துல xy இருக்குது. அப்படின்னா -3xy + 6xy. குறி 2 எப்படி இருக்குது? வேறு வேறையாக இருந்தால் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, பெரிய குறி பெரிய நம்பர் 6. அதனால் +6xy. அதுக்கடுத்து இங்கே y², இங்கேயும் y². ரெண்டுமே கூட்டல் குறி தான். அப்படின்னா 9யும் 3யும் கூட்டினா நம்மளுக்கு 12y². ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்கள், 2வது கணக்கு. 9a⁴ -6a⁴ இதில் வந்து படி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இதில் பாருங்கள், இது வந்து படி 2, இது 1, இங்கேயும் 1. அப்படின்னா 2, இது 2. அப்படின்னா இந்த கணக்குக்கு படி நம்மளுக்கு 2. அடுத்தது 9a⁴ -9a⁴ -6a⁴ -3a⁴ + 7a⁴ + 5a⁴. ஒத்த உறுப்புகள் எல்லாத்தையும் கூட்டுறோம். இப்போ a⁴ இங்கே இருக்குது, a⁴. அப்படின்னா 9 - 6 எத்தனை? 9ல் 6 போயிடுச்சுன்னா 3a⁴. அடுத்து a⁴ பார்க்குறோம். இங்கே -6, இங்கே +7. குறி வேறையாக இருந்தால் கழிச்சு பெரிய நம்பர் குறி. அப்படின்னா 7ல் 6 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பர் 7. அதனால் +1 a⁴. அடுத்து a⁴. இப்போ -3, இங்கே +5 கழிக்கணும். கழிச்சா +2 a⁴. இதில் பாருங்கள், இங்கே 4, இங்கே 3, 2. அப்புறம் இந்த கணக்குக்கு படி நம்மளுக்கு 4. ஓகேங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். கொஷின் 4x² - 3x
மைனஸ் 8x மைனஸ் 5x² மைனஸ் 8. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை சரி பண்ணணும் நம்ம. அப்படின்னா முதல்ல உள் ப்ராக்கெட்டை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வெளி ப்ராக்கெட்டுக்கு போகணும். அப்படின்னா 4x² மைனஸ் 3x மைனஸ் போட்டேன், 8x போட்டேன். இப்போ இந்த மைனஸ் சின்ன ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. அப்போ நான் இங்கே மைனஸ் இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் குறி மாற்றிக்கணும், எதிர்குறி மாற்றிக்கணுமா, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவோ மாறிடும், மைனஸ். ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு என்னவோ மாறிடுச்சு, மைனஸ். இப்போ மைனஸ் இருந்தால் என்ன மாறும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அது எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ். ஒரு ப்ராக்கெட் முடிஞ்சுது. அடுத்து இந்த ப்ராக்கெட் போடுறோம். அப்படின்னா 4x² மைனஸ் 3x. இதை கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? அடுத்தது இப்போ கூட்டுறோம். இப்போ இது வந்து x², இதுவும் x². அப்படின்னா கூட்டினா 5 கூட்டினா 9x². அதுக்கு அடுத்தது மாதிரி எக்ஸ் பார்க்குறோம். பாருங்கள், ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால், அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். அப்படின்னா 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11x. அடுத்தது மாறிலி உறுப்பு ஒன்றே தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதில் படி வந்து 2, இதுக்கு படி 1. அப்படின்னா ஆன்சர் 2. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கொள்குறி வகைவினால் 3p² மைனஸ் 5pq ப்ளஸ் 2q² ப்ளஸ் 6pq மைனஸ் q² ப்ளஸ் pq என்பது ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உறுப்பு கோவையா, இரு உறுப்பு கோவையா, 3 உறுப்பு கோவையா, 4 உறுப்பு கோவையான்னு முதல்ல ஒத்த உறுப்புகளை கூட்டலாம். இப்போ இங்கே p² இருக்குது, வேறு எங்கேயாச்சும் p² இருக்கா, இல்லை. அதனால் 3p² அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இங்கே pq இருக்குது, அடுத்தது pq இங்கே இருக்குது, pq இங்கே இருக்குது. அடுத்தது மைனஸ் 5 ப்ளஸ் 6 குறி வேறு வேறையாக என்ன பண்ணணும், கழிக்கணும். கழித்து 6ல் 5 போயிடுச்சுன்னா 1pq. ஓகேங்களா? 1pq. அதே மாதிரி இங்கே ஒரு pq இருக்குது. அப்படின்னா மொத்தம் 2pq. அதுக்கு அடுத்தது q² பாருங்கள், இங்கே 2, இங்கே மைனஸ் 1. 2ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1 ப்ளஸ் 1q². இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை உறுப்பு அப்படின்னா கேட்குறாங்க. அப்படின்னா 1, 2, 3 உறுப்பு இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு 3 உறுப்பு கோவை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 6x⁻7 மைனஸ் 7x⁻3 ப்ளஸ் 4 படி. இப்போ எது வந்து பெருசாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு படி. அப்படின்னா x⁻7. அப்படின்னா படி வந்து நம்மளுக்கு 7. அடுத்து p(x) மற்றும் q(x) என்பன படி 3 உடைய இரு கோவைகள் எண்ணில் p(x) ப்ளஸ் q(x)ன் படி. இப்போ ரெண்டையும் கூட்டணும். படி வந்து 3 இருக்குது, இதுலேயும் வந்து 3 இருக்குது, இதுலேயும் வந்து 3 இருக்குது. அப்படின்னா நாம் வந்து கெழுவு தான் கூட்டுவோம், படியை கூட்ட மாட்டோம். அப்புறம் நம்மளுக்கு படி வந்து நம்மளுக்கு 3. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.